ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா மெரிட் கம் மீன்ஸ் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்குன்னா வந்து மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்காலர்ஷிப் உண்டு. மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ், டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் உண்டு. இன்ஜினியரிங் மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க இந்த ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப். மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா பெர் இயருக்கு வந்து 30,000 கிடைக்கும். அதாவது 30,000. ஹாஸ்டலா இருந்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டே ஸ்காலரா இருந்தீங்கன்னா 25,000 பெர் இயருக்கு ஸ்காலர்ஷிப் மூலமா கிடைக்கும். மைனாரிட்டி கம்யூனிட்டினா யாரெல்லாம் கேட்டீங்கன்னா முஸ்லீம், சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், பார்சிஸ். இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் என்னன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். இப்போ காலேஜ் அப்ளை பண்ண போறோம்னா டோட்டல் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். அது போக வந்து ஃபேமிலி இன்கம் வந்து 2.5 lakh கீழ இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸா இருக்கணும். மைனாரிட்டி கம்யூனிட்டினா யாரெல்லாம் கேட்டாங்கன்னா முஸ்லீம், சீக்ஸ், புத்திசம், ஜெயினிசம், பார்சிஸ். இவங்க எல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். காலேஜ் சேர்ந்தப்போ செகண்ட் இயர்ல, தேர்ட் இயர்ல, ஃபோர்த் இயர் ரினியூவல் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர்ல வந்து 50% மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணணும்னா scholarship.government.in சர்ச் பண்ணுங்க. டைப் பண்ண அப்புறம் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ண அப்புறம் வந்து அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் இருக்கும். உள்ள போன அப்புறம் வந்து நீங்க நியூ யூசரா இருந்தீங்கன்னா உங்க OTR கிரியேட் பண்ண சொல்லும். அந்த OTR வந்து கிரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்ட அப்புறம் வந்து லாகின் பண்ணிருக்கலாம். இந்த OTR வந்து ஆதார் மூலமா கிரியேட் பண்ணுவாங்க.